ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் 2-3 நாளைக்கு அப்புறம் சரி நான் ஊருக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே அம்மா சொன்னாங்க, "ஏன் இப்போ சித்தி வீட்டுக்கு போனோன்னே ஏன் 2-3 நாள்லேயே வர்றேங்கிற? போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்காக தானே போனேன்" அப்படின்னோன்னே, "இல்லைம்மா இங்கே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை" அப்படின்னு சொன்னேன். "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டாங்க. "இல்லை, உங்ககிட்ட நான் நேரில் பேசிக்கிறேன். நைட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். காலையிலலாம் வந்துடுவேன், 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேம்மா ஊருக்கு" அப்படின்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னாங்க. "நான் சொல்கிறேனம்மா, இங்கே எதுவும் பேச முடியாது, புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதையே கேட்காதம்மா" அப்படின்னோடனே சரின்ட்டு மறுநாள் வந்ததுக்கப்புறம் 7 மணிக்கு வந்தோடனே எங்கள் அம்மா அதை தான் கேட்டாங்க, "என்னாச்சுடி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், "இங்கே சித்தி பொண்ணு இருக்காளம்மா, சுவாதி இருக்கால, அவள் யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம். அது மாதிரி போனோடனே வீட்டில் பிரச்சனையாக தான் இருந்துச்சு சித்தப்பா. யாருமே வீட்டில் சரியாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. நானே ஏன்டா போனோம் அப்படின்னுச்சு. போனதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு, சுவாதி இது மாதிரி சொல்லியிருப்பா போல இருக்குது" அப்படின்னு. நமக்கெல்லாம் என்னமோ தெரிஞ்ச மாதிரி சித்தி பேசுகிறாங்க. "உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சே நீங்கள்லாம் சொல்லாமல் இருந்திருக்கீங்க" அப்படி இப்படின்னு சித்தி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பையன் வேற குடும்பம்லாம் சரியில்லாத குடும்பமா, அப்பா வேற சித்தப்பா வேற விசாரிச்சிருக்காரு. அதனால தான் அவங்க வேண்டாங்கிறாரு. இல்லை, நல்ல பையனாக இருந்தால் கூட அவர் யோசித்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இது பண்ணுவார். ஆனால் அவன் கேரக்டரும் சரியில்லாததான். அவர் விசாரிச்சுட்டு ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்னோடனே, "சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க சித்தி, பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னு" நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன். ஆனால் எது சொல்கிறதையுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்படி இருக்கிறனால நம்ம எந்த அளவுக்கு தான் சமாளிக்க முடியும்? ஒரு அளவுக்கு தான் நம்ம சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் சமாளிக்க முடியாதுங்கிறப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னோடனே, "சரி விடுங்க, அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் யாருக்கும் எதுக்காகவும் குறை சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னோடனே, "சரி சரியானது ஆகட்டும். நம்மளுக்கு எது நடக்குதோ அதை நம்ம மனசார வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியது தான்" அப்படின்னோடனே, "ஆமாம், அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமையில எல்லாமே போக போக எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு தான் நம்மளும் நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு அவங்க நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது" அப்படின்னோடனே, "சரி விடுங்கம்மா, அதெல்லாம் இப்போ பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. எது நடக்குதோ நடக்கட்டும். நம்ம இப்போ இருக்கிற நிலமைய கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கான இதுங்க தான் நம்ம பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. அதுக்கு அடுத்தது நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இது பண்ணோம். அப்போ தான் ஒரு சில விஷயங்கள நீங்கள் கொஞ்சம் மனசை கொஞ்சம் இதாக இது பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன நடக்குதோ நடந்துட்டு போகட்டும். புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரி சரி, அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அதை பற்றி எதையும் நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் இதை சரியான ஒரு பகிர்வு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதா இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும்னோடனே, சரி ஓகே, அதுக்காக நீங்கள் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்ய முடியிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு இடையில நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா கிட்ட எங்கள் அம்மா எல்லாருமே பேசினாங்க. ஆனால் அம்மாவுக்கு அந்தளவுக்கு ஒரு இதில் சில விஷயங்களில் அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு என்னை மாமா பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருத்தமாக தான் இருந்தது.